டிஎன்பிஎஸ்சி ஏஓ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என் சார்பாகவும் கிளி லெஜண்ட் சார்பாகவும் வாழ்த்துக்களுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஃபேக்டர் ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப்பை பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். இந்த கிளாஸ்ல நம்ம ஃபேக்டர் ரிலேஷன்ஷிப் ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப்பை பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? ஃபேக்டர் ரிலேஷன்ஷிப் அதாவது இன்புட் ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, எந்த காம்பினேஷன் ஆஃப் இன்புட்ஸ் யூஸ் பண்ணா காஸ்ட் குறைவாகும் வித்தவுட் சாக்ரிஃபைசிங் த அவுட்புட் அப்படிங்கறத பத்தி படிக்கிறது தான் இந்த ரிலேஷன்ஷிப். இது ஹவு டு ப்ரொடியூஸ், ஓகேங்களா, அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணும். ஓகேங்களா? இப்போ ரெண்டு வேரியபிள் ரிசோர்சஸ் இருக்கு. அந்த ரெண்டு வேரியபிள் ரிசோர்சஸ் எந்த மாதிரி காம்பினேஷன்லாம் யூஸ் பண்ணாலும் அவுட்புட் சேஞ்ச் ஆகக்கூடாது. அவுட்புட் சேஞ்ச் ஆகாது, ஒரே லெவல் ஆஃப் அவுட்புட். பட் எந்தெந்த காம்பினேஷன்லாம் யூஸ் பண்ணா சேம் லெவல் ஆஃப் அவுட்புட் பட் காஸ்ட் லெஸ்ஸா, நம்ம காஸ்ட் குறைவா நம்ம பண்ண முடியும் அப்படிங்கறத கண்டுபிடிப்போம். So factor relationship deals with two independent variables and a dependent variable, giving rise to three-dimensional diagram. So isocont is a convenient method of compressing three-dimensional diagram into two-dimensional diagram. இப்போ வருவோம். Isoquant or isoproduct or equal product or product indifference curve, இது எல்லாம் ஒன்னோட நேம் தான். ஓகேங்களா? The curve representing all combination of x1 and x2 that produce the same level of output. If the number of isoquants are drawn in one graph, it is known as isoquant map or isoproduct contour. இதான் வந்து isoquant curve. இதான் வந்து ஒரே கிராஃப்ல நம்ம நிறைய ஐசோகான் வரைஞ்சிருந்தோமோ அதான் ஐசோகான் மேப்னு சொல்லுவாங்க, இல்லை ஐசோப்ராடக்ட் கான்டூர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் போகும். ஐசோகான் வந்து ஸ்லோப் டவுன்வர்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அடுத்தது திஸ் இஸ் கான்வெக்ஸ் டு ஆர்ஜின், பிளேஸ்டு எபோவ் அனதர் ரெப்ரசென்டிங் ஹையர் லெவல் ஆஃப் அவுட்புட். ஒரு கர்வும் இன்னொரு கர்வும் இன்டர்செக்ட் ஆகாது. ஓகேங்களா? இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட், இதை வந்து எந்த தியரி வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டிடியூஷன்ங்கிற தியரி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். Marginal rate of technical substitution என்னன்னா, rate of exchange between two productive resources which are equally preferred. It indicate absolute amount by which one productive resources is decreased to gain the another productive resources without sacrificing the output. அதான் வந்து marginal rate of technical substitution. இதை வந்து எப்படி சொல்லலாம்? Marginal rate of technical substitution of x1 for x2. ஓகேங்களா? x1 for x2. x2க்கு பதிலா x1க்கு பதிலா x2, அதாவது by which x2 must be decreased to maintain the same level of output, wherein x1 is increased by 1 unit. x1 ஒரு யூனிட்ல இன்க்ரீஸ் பண்றதுனா நம்ம x2வை எவ்வளவு குறைக்கணும் without sacrificing the output, same level of output. அப்படிதான் வந்து marginal rate of technical substitution. இது வந்து நம்ம மேத்தமெட்டிக்கலா இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். MRTS x2 x1னா ரீப்ளேஸ்டு யூனிட்டை வந்து மேல போட்டுக்கணும். x1னா ரீப்ளேஸ்டு யூனிட், ஆடட் இன்புட் பாத்தீங்கன்னா x2. ரீப்ளேஸ் பண்றத மேலேயும் எதை ஆட் பண்ண எந்த இன்புட்டை அதிகப்படுத்த போறோங்கிறத வந்து கீழே நம்ம போட்டுக்குவோம். ரிசோர்சஸ் தட் கேன் பி யூஸ்ட் இன் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி கேன் பி எய்தர் சப்ஸ்டிடியூட் ஆர் காம்ப்ளிமெண்ட்ஸ். டைப்ஸ் ஆஃப் அந்த காம்ப்ளிமெண்ட்ஸா சப்ளிமெண்ட்ஸாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூட். Change in price of one leads to change in the demand of other. இப்ப மெக்கானிக்கல் வீடர்னு இருக்கு, லேபரையும் யூஸ் பண்ணி வீடிங் பண்ணலாம். இப்ப லேபருடைய காஸ்ட் அதிகமாக டிமாண்ட் ஃபார் வீடர் வந்து அதிகமாகும். அதான் சேஞ்ச் இன் த பிரைஸ் ஆஃப் ஒன் லீட்ஸ் டு டிமாண்ட் ஃபார் அதர்ங்கிற மாதிரி தான் சப்ஸ்டிடியூட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா எம்ஆர்டிஎஸ் வந்து நெகட்டிவ். அடுத்தது பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட். டூ இன்புட்ஸ் ஆர் பெர்ஃபெக்ட்லி இன்டர்சேஞ்சபிள். அதாவது ஃபேமிலி லேபர் ஆர் ஹையர் லேபர். நம்ம ஃபேமிலி லேபர் ஒரு நாளைக்கு வேலை பார்க்க முடியலன்னா நம்ம வந்து ஹையர் லேபரை வர வச்சுக்கலாம். அதே மாதிரி ஹையர் லேபர் வர முடியலன்னா ஒரு நாளைக்கு ஃபேமிலி லேபரை நம்ம போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதான் வந்து பெர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட். இதுக்கு நம்ம ஐசோகான்ஸ் டிராப் பண்ணோமா லீனியர் பட் நெகட்டிவ்லி ஸ்லோப்டு இந்த மாதிரி வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ஸ். ரிசோர்சஸ் விச் ஆர் யூஸ்டு டுகெதர் இன் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ரெண்டும் ஒரே டூகெதரா தான் யூஸ் பண்ண முடியும், ரெண்டு ரிசோர்சஸும். அந்த மாதிரி இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ஸ் சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண முடியாது, ரெண்டுமே வேணும். ஸோ இட் இஸ் 0. பெர்ஃபெக்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ்னா ரிசோர்சஸ் விச் ஆர் யூஸ்டு டுகெதர் இன் ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டிராக்டர், டிரைவர். இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன். ஒரு டிராக்டர்னா ஒரு டிரைவர், அந்த மாதிரி ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன்ல ரெண்டு ரிசோர்சஸையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம்.
இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன்ல பண்றோம்னா வந்து பெர்ஃபெக்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ். இதுக்கு ஒரு ஐசோகான் நம்ம டிரா பண்ணோமா எல் ஷேப்ல வரும். அது வந்து லியோன்டிஃப் ஷேப்டுன்னு சொல்லுவாங்க. அதனுடைய சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாரோ அவர் பேரு லியோன்டிஃப் ஷேப்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது டூ டைப்ஸ் ஆஃப் ஃபேக்டர் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன் காம்பினேஷன் ஆஃப் இன்புட்ஸ் தட் இன்க்ரீசஸ் த அவுட்புட் when combined in ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன்ல அதான் ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன்ல பெர்ஃபெக்ட் காம்ப்ளிமெண்ட் மாதிரி ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன்ல நம்ம இது பண்ணா அவுட்புட் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதா ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன் காம்பினேஷன் ஆஃப் இன்புட்ஸ். அடுத்து கான்ஸ்டன்ட் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன், டிக்ரீசிங் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் ரெண்டு இருக்கு. அதை நம்ம இங்க பார்ப்போம். ஓகேங்களா? லெட்ஸ் டேக் x1 and x2 as two variable resources. இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காம்பினேஷன்ல x1 0 போயிருது, x2 வந்து ஃபுல்லா 40 x2 வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஃபுல்லா x2 மட்டும் தான் யூஸ் பண்றோம். அடுத்ததுல பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் ஆஃப் x1 அதிகப்படுத்தும் போது 30 யூனிட் யூஸ் பண்றோம் x2. பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்க்கு 10 யூனிட்டை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒரு யூனிட் அதிகப்படுத்துறோம். அடுத்து ஒரு யூனிட் அதிகப்படுத்துறதுக்கு 10 யூனிட்டை சாக்ரிஃபைஸ் பண்றோம். அதே மாதிரி இன்னொரு 10 யூனிட் அடுத்து 1 யூனிட் யூஸ் பண்றதுக்கு இன்னொரு 10 யூனிட்டை சாக்ரிஃபைஸ் பண்றோம். ஸோ அப்படி சாக்ரிஃபைஸ் பண்றது இருக்குங்களா, ரீப்ளேஸ் பண்றது இருக்குங்களா, சேம் லெவல் இருக்கு. ஸோ திஸ் இஸ் கான்ஸ்டன்ட் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா டிக்ரீசிங் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன்னா ஒவ்வொரு யூனிட் ஆஃப் இன்புட் அதிகப்படுத்த அடுத்த ரிசோர்சஸ வந்து கம்மிப்படுத்துவோம்ல, அது வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் 1 யூனிட் x1னா 12 யூனிட் x2 யூஸ் பண்றோம். அடுத்து ஒரு அடிஷனலா இன்னொரு யூனிட் x1னா 7 யூனிட் ஆஃப் x2, அதாவது பாத்தீங்கன்னா 5 யூனிட்டை குறைச்சிக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்து இன்னொரு யூனிட் ஆஃப் x1க்கு 4 யூனிட் யூஸ் பண்றோம். இது பாத்தீங்கன்னா 3 யூனிட்டை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்றோம் இல்லைங்களா, ஒரு யூனிட் பதிலா இன்னொரு யூனிட் ரீப்ளேஸ் பண்றது குறைஞ்சிக்கிட்டே டிக்ரீசிங் ட்ரெண்ட்ல போறது தான் டிக்ரீசிங் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன், விச் இஸ் காமன் இன் அக்ரிகல்ச்சர். இதுக்கு நம்ம ஐசோகான் வரைஞ்சாதான் நம்ம சொல்றோம்ல கான்வெக்ஸ் ஷேப்டு ஐசோகான் சொல்றோம்ல அது வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி டிக்ரீசிங் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் தான் காமன் இன் அக்ரிகல்ச்சர். அடுத்தது இப்போ ஐசோ காஸ்ட் லைன் ஆர் பிரைஸ் லைன், ஐசோ அவுட்லே லைன் ஆர் பட்ஜெட் லைன், இதெல்லாம் சேம் டேர்ம்ஸ் தான். ஓகேங்களா? ரெப்ரசன்ட் வேரியஸ் காம்பினேஷன் ஆஃப் டூ இன்புட்ஸ் தட் கேன் பி பர்ச்சேஸ்டு வித் கிவன் அவுட்லே ஆஃப் ஃபண்ட். ஒரு அமௌண்ட் கிடைக்குதுன்னா 2 இன்புட்ஸை எந்தெந்த மாதிரி காம்பினேஷன்லாம் அந்த அமௌண்ட்டை வச்சு வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்ம லைன் டிரா பண்ணோமா, அந்த லைன் தான் ஐசோ காஸ்ட் லைன். அதாவது பாத்தீங்கன்னா இதுதான் அந்த ஐசோ காஸ்ட் லைன். ஓகேங்களா? இது வந்து நமக்கு தெரியும் ஐசோ குவான்ட், இது வந்து ஐசோ காஸ்ட் லைன். ஓகேங்களா? இது கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா when budget increases iso cost line move upwards to the right. Change in the input prices changes the slope of the line. இப்ப நம்ம லீஸ்ட் காஸ்ட் காம்பினேஷன், எந்த காம்பினேஷன்ல ரிசோர்சஸ் யூஸ் பண்ணா காஸ்ட் குறைவா இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த ரிலேஷன்ஷிப் மினிமைசேஷன் ஆஃப் த காஸ்ட் தான். ஸோ லீஸ்ட் காஸ்ட் காம்பினேஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, டேஞ்சன்சி ஆஃப் திஸ் ஐசோ காஸ்ட் அண்ட் ஐசோ குவான்ட் லைன் இண்டிகேட்ஸ் த லீஸ்ட் காஸ்ட் காம்பினேஷன். தட் இஸ் ஸ்லோப் ஆஃப் த ஐசோ குவான்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் த ஐசோ காஸ்ட் லைன். இப்போ பாத்தீங்கன்னா திஸ் இஸ் த ஐசோ காஸ்ட் லைன், திஸ் இஸ் த ஐசோ குவான்ட் லைன். அது எந்த இடத்துல சேம் ஸ்லோப் ரீச் ஆகுதோ அந்த இடத்துல லீஸ்ட் காஸ்ட் பாயிண்ட்னு சொல்றது. ஓகேங்களா? இல்லனா அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா படி பாத்தீங்கன்னா மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டிடியூஷன் x1 x2னா சேஞ்ச் இன் x2 divided by change in x1 equal to inverse price relationship, that is price of x1 divided by price of x2. இப்படி பண்ணியும் ரெண்டு வேலை மேத்தமெட்டிக்கல் வேலையும் கிராஃபிக்கல் வேலையும் நம்ம வந்து லீஸ்ட் காஸ்ட் காம்பினேஷன் கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் பாத்னா லைன் ஆர் கர்வ் which connects the point of least cost combination on different level of outputங்கிறது தான் எக்ஸ்பான்ஷன் பாத். இங்கதான் பாத்தீங்கன்னா இதான் எக்ஸ்பான்ஷன் பாத். ஒவ்வொரு லெவல் ஆஃப் அவுட்புட்க்கும் இதான் லெவல் ஆஃப் அவுட்புட். ஒவ்வொரு லெவல் ஆஃப் அவுட்புட்க்கும் ஒவ்வொரு லெவல் ஆஃப் அவுட்புட்லயும் லீஸ்ட் காஸ்ட் காம்பினேஷனை ஜாயின் பண்றோம் இல்லைங்களா, இது ஒரு லீஸ்ட் காஸ்ட் காம்பினேஷன், இது அடுத்த லெவல் ஆஃப் அவுட்புட்டோட லீஸ்ட் காஸ்ட் காம்பினேஷன், இது அடுத்த லெவல் ஆஃப் அவுட்புட்டோட லீஸ்ட் காஸ்ட் காம்பினேஷன். இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்றது தான் எக்ஸ்பான்ஷன் பாத்துன்னு சொல்லுவோம். அடுத்தது ரிட்ஜ் லைன், த பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம் அவுட்புட் from each input given a fixed quantity of other input. ஒரு இன்புட்டை ஃபிக்ஸ்டு குவான்டிட்டியில வச்சுக்கிட்டு அதர் இன்புட்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணா எப்படி வரும் அப்படிங்கறதா, எப்படி அவுட்புட் வருங்கிறது தான் வந்து ரிட்ஜ் லைன். அந்த ரிட்ஜ் லைன்ல பாத்தீங்கன்னா எம்பிபி வந்து 0ன்னு வரும்.
பாத்தீங்கன்னா இதான் ரிட்ஜ் லைன். திஸ் இஸ் த ரிட்ஜ் லைன் ஃபார் x2, திஸ் இஸ் த ரிட்ஜ் லைன் ஃபார் x1. இந்த ரிட்ஜ் லைன்ல MPP வந்து 0வா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இப்போ வந்து 2 ரிலேஷன்ஷிப் முடிச்சாச்சு. இது தேர்ட் ரிலேஷன்ஷிப், ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப். இந்த ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப் டீல்ஸ் வித் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் அமாங் டிஃப்ரெண்ட் கிராப் அண்ட் லைஃப் ஸ்டாக் என்டர்பிரைசஸ். இங்க பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். அங்க வந்து காஸ்ட் மினிமைசேஷன், ஃபேக்டர்ல காஸ்ட் மினிமைசேஷன், இங்க ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் தான். ஓகேங்களா? நமக்கு ஒரு லிமிடெட் ரிசோர்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லேண்டுங்கிறது ஒரு லிமிடெட் ரிசோர்சஸ். அந்த ரிசோர்சஸ்ல எந்த மாதிரிலாம் ஒரு ரிசோர்சஸ் வந்து கான்ஸ்டன்ட், அதெல்லாம் அவுட்புட் எந்தெந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணலாம். கிராப் அண்ட் லைஃப் ஸ்டாக்ங்கிறது ஒரு 2 என்டர்பிரைசஸ், அது எந்த மாதிரி காம்பினேஷன்ல பண்ணா நமக்கு ப்ராஃபிட் மேக்ஸிமமா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப். ஹியர் த ரிசோர்சஸ் ஆர் கெப்ட் கான்ஸ்டன்ட், ப்ராடக்ட் ஆர் வேரிடு. பிரின்சிபல் ஆஃப் ப்ராடக்ட் சப்ஸ்டிடியூஷன் எக்ஸ்பிளைன்ஸ் த ப்ராடக்ட். அங்க வந்து ஃபேக்டர் சப்ஸ்டிடியூஷன், இங்க வந்து ப்ராடக்ட் சப்ஸ்டிடியூஷன். ரெண்டுலயுமே சப்ஸ்டிடியூஷன் அண்ட் பிரைஸ் ரேஷியோ ஆர் த சாய்ஸ் இண்டிகேட்டர். ஓகேங்களா? இப்போ அங்க ஐசோ குவான்ட்டுக்கு பேரலா இங்க நமக்கு கிடைக்கிறது ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் ஆர் ஐசோ ரெவென்யூ கர்வ் ஆர் ஐசோ ஃபேக்டர் கர்வ். The production possibility curve or product transformation curve is the locus which connects all possible combination of two products that can be produced with a given quantity of resources. ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா concave to the origin, slope indicate marginal rate of product substitution, change in input level shift the production possibility curve. ஓகேங்களா? 2 ஏக்கருக்கு இப்படி இந்த மாதிரி கர்வ் வருதுன்னா 3 ஏக்கருக்கு இந்த மாதிரி இதுக்கு மேல வரும், அது கீழே 0.5னா இந்த கீழே வரும். இந்த மாதிரி இன்புட்டை சேஞ்ச் பண்ண ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது எந்தெந்த மாதிரி ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பார்ப்போம். ஜாயின் ப்ராடக்ட், அதாவது ஒரு ப்ராடக்ட் பண்ணாவே கண்டிப்பா அடிஷனலா இன்னொரு ப்ராடக்ட்டும் வரும் அப்படிங்கிறது தான் ஜாயின் ப்ராடக்ட். ப்ராடக்ட் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் சேம் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஒன் வித்தவுட் another இஸ் இம்பாசிபிள். அக்ரிகல்ச்சரல் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஆர் ஜாயின் ப்ராடக்ட்ஸ். எக்ஸாம்பிள் கிரைன் அண்ட் ஸ்ட்ரா. ஓகேங்களா? அடுத்தது காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ். ப்ராடக்ட்ஸ் ஆர் டர்ம்டு காம்படிட்டிவ் when output of one product can be increased only by reducing the output of another product. பாத்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 கிராப் இருக்கு, 2 ப்ராடக்ட் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு பேடி அண்ட் சுகர் கேன் எடுத்துப்போம். இப்ப பேடி அதிகப்படுத்தணும்னா கண்டிப்பா சுகர் கேனோட ஏரியா கம்மியா பண்ணிதான் ஆகணும். அந்த மாதிரி இருக்கிறதா வந்து காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது காம்ப்ளிமெண்டரி ப்ராடக்ட்ஸ். Two products are complementary if an increase in one product causes an increase in the second product. Example paddy and livestock. Paddy அதிகமாக straw அதிகமாகும், so livestock நம்ம அதிகமா வளர்த்த முடியும். இந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி ப்ராடக்ட்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா சப்ளிமெண்டரி ப்ராடக்ட்ஸ். Two products are called supplementary if an amount of one can be increased without increasing or decreasing the amount of another. அதாவது ரெண்டு ப்ராடக்ட்க்கும் எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து சப்ளிமெண்டரி ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் சப்ஸ்டிடியூஷன். இங்க வருவோம். எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் சப்ஸ்டிடியூட்டிங் அட் இன்க்ரீசிங் ரேட், அடுத்தது கான்ஸ்டன்ட் ரேட், அட் டிக்ரீசிங் ரேட்னு 3 டைப்ஸ் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா காம்பினேஷன் வச்சுப்போம். Y1 Y2ங்கிறது 2 ப்ராடக்ட். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு அடிஷனல் ஆஃப் Y1 அதிகப்படுத்த Y2 குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து Y2 மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்றோம். ரெண்டாவது Y1 8 யூனிட் ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ Y1 8 யூனிட் அதிகப்படுத்தும் போது Y2 வந்து 60 யூனிட்டா குறையுது. அதே மாதிரி Y1 இன்னும் ஒரு 16, இன்னும் ஒரு 8 பாயிண்ட் அதிகப்படுத்தும் போது இது வந்து 44 குறையுது. அதே மாதிரி இன்னும் ஒரு 8 யூனிட் அதிகப்படுத்தும் போது Y2 வந்து 26 யூனிட்டா குறையுது. அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 8 யூனிட்டா நமக்கு அதிகப்படுத்த Y2 வந்து அடுத்த ப்ராடக்ட் வந்து எப்படி குறையுதுன்னா இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல குறைஞ்சிட்டு போகுது. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா செகண்ட் கான்ஸ்டன்ட் ரேட்ல ஒவ்வொரு யூனிட் ஆஃப் Y1 அதிகப்படுத்த கான்ஸ்டன்ட் ரேட்ல குறைஞ்சிக்கிட்டே போகுது அடுத்த யூனிட். அது கான்ஸ்டன்ட் ரேட்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட் ஆஃப் Y1 இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீசிங் ரேட்ல குறைஞ்சிட்டு போகுது. அடுத்த யூனிட் பாத்தீங்க, அடுத்த அவுட்புட் பாத்தீங்கன்னா டிக்ரீசிங் ரேட்ல குறைஞ்சிட்டு போறது டிக்ரீசிங் ரேட். ஓகேங்களா? இதுதான் பாத்தீங்கன்னா இன்க்ரீசிங் ரேட் தான். when increase in one product requires larger and larger sacrifice in terms of another product. இதுதான் நம்ம அக்ரிகல்ச்சர்ல காமனா இருக்கிறது. இதுக்கு நம்ம ஒரு கர்வ் வரைஞ்சோம்னா கான்கேவ் டு த ஆரிஜின். நம்ம யூஸ்வலா ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் பார்த்தோம்ல, கான்கேவ் அந்த கர்வ் தான்.
திஸ் ஜெனரல் பேட்டர்ன் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் தான் நம்ம டைவர்சிபிகேஷன் சொல்றோம். டிக்ரீசிங் ரேட்ல போறது வெரி ரேர். இந்த மாதிரி இருக்கிறதா நம்ம வந்து ஜெனரல் பேட்டர்ன் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் சொல்றோம். இதுக்கு நம்ம கர்வ் வரைஞ்சோமா கான்வெக்ஸ் லைக் ஐசோகான் கர்வ் நம்ம ஷேப் பார்த்தோம்ல அதே மாதிரி ஷேப்ல கான்வெக்ஸ் இன் ஒரிஜின் மாதிரி வரும். ஓகேங்களா? பட் இன்க்ரீசிங் ரேட் தான் காமன் இன் அக்ரிகல்ச்சர். அடுத்தது ISO revenue line which defines all possible combination of two products which would yield equal revenue. ரெண்டு ப்ராடக்ட் எந்த காம்பினேஷன்ல ப்ரொடியூஸ் பண்ணாலும் நமக்கு ஃபைனலா கிடைக்கிற அவுட்புட் ரெவன்யூ பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிறது தான் ஐசோ ரெவன்யூ லைன். திஸ் இஸ் த ஐசோ ரெவன்யூ லைன். திஸ் இஸ் த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். பாத்தீங்கன்னா இதே மாதிரி அங்க வந்து மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டிடியூஷன் பார்த்த மாதிரி இங்க மார்ஜினல் ரேட் ஆஃப் ப்ராடக்ட் substitution curve பார்ப்போம். Okay, marginal rate of product substitution means rate of change in quantity of one output as a result of unit increase of another output. MR marginal rate of product substitution of Y1 of Y2 na change in Y1 by change in Y2 equal to inverse price ratio PY2 by price of Y2 divided by price of Y1. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா அவுட்புட் எக்ஸ்பான்ஷன் லைன். அவுட்புட் எக்ஸ்பான்ஷன் லைன்னா என்னன்னா ஐசோக்ளைன்ஸ். ஃபர்ஸ்ட் ஐசோக்ளைன் பார்த்துருவோம். இது ரெண்டும் ஐசோக்ளைன். ஓகேங்களா? இது எல்லாமே ஐசோக்ளைன் தான். இப்போ ஐசோக்ளைன் என்னன்னு பார்ப்போம். ஐசோக்ளைன்ஸ் ஆர் த லைன்ஸ் ஆர் கர்வ் தட் பாஸ் த்ரூ த பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவல் ஸ்லோப் ஆன் த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வோடைய ஈக்குவல் ஸ்லோப்பை ஜாயின் பண்றதுதான் ஐசோக்ளைன்னு சொல்றோம். அந்த டேர்ம்ல எக்ஸ்பென்ஷன் பாத்துங்கிறது ஒன் ஆஃப் த ஐசோக்ளைன் which connects the point of optimal product combination. Optimal product combination point கனெக்ட் பண்ற எல்லா ஐசோக்ளைனும் எக்ஸ்பென்ஷன் பாத்துன்னு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்தது இப்போ முடிஞ்சது. ஓகேங்களா? இந்த மாதிரி கிராஃபிக்கலா போட்டு இந்த மாதிரி கனெக்ட் பண்றது மூலியமா ஆப்டிமம் ப்ராடக்ட் காம்பினேஷன் கண்டுபிடிக்கலாம். இல்ல மேத்தமெட்டிக்கலா இந்த மாதிரி டெரைவ் பண்ணியும் நம்ம ஆப்டிமம் ப்ராடக்ட் காம்பினேஷனை கண்டுபிடிக்கலாம். இது மூலியமா நம்ம ஆப்டிமம் ப்ராடக்ட் காம்பினேஷன் எந்த மாதிரி பண்ணா ரெவன்யூவை சாக்ரிஃபைஸ் பண்ணாம நம்ம கரெக்டா ப்ராடக்ட் கம்பைன் பண்ண முடியும்ன்றத பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ரிட்டன் டு ஸ்கேல்ங்கிறது இன்னொரு கான்செப்ட். இதுல வந்து என்னன்னா it refers to change in output as a result of given proportionate change in all factors of production simultaneously. அங்க வந்து factor relationshipல ரெண்டு ரிசோர்சஸ் சேஞ்ச் பண்ணோம். அது மாதிரி ஒரு ரிசோர்சஸ் சேஞ்ச் பண்ணோம். இப்ப பாத்தீங்கன்னா சைமல்டேனியஸா நம்ம யூஸ் பண்ற எல்லா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனையும் சைமல்டேனியஸா ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன்ல சேஞ்ச் பண்ணும்போது எப்படிலாம் அவுட்புட் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத படிக்கிறதா ரிட்டன் டு ஸ்கேல். அதுல பாத்தீங்கன்னா காப்-டக்லஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் மூலியமா தான் இதை கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? காப்-டக்லஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் the return to scale is obtained by the summation of elasticity coefficients of the independent variables. Cobb-Douglas production is popularly used in agricultural economic research because elasticity here are directly and easily measurable. ஓகேங்களா? அடுத்தது these are all the various production function and its mathematical formula. ஓகேங்களா? இத வந்து எப்படின்னா டிரைவ் பண்ணி பாக்குறது வந்து பெரிய லெவல். அதுக்கு பதிலா நம்ம இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனையும் எந்த மாதிரினா ரைட் பண்ணிக்கலாம். எதர் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி லீனியர் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இந்த 4 டெரிவேஷனை கொடுத்துட்டு எது வந்து லீனியர் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனோடதுன்னு கேட்பான். அப்படி கேட்கலாம். இல்லைன்னா வந்து இதை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு டெரிவேஷனை கொடுத்துட்டு இது வந்து லீனியர் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனா, குவாட்ரட்டிக் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனா, ஸ்கொயர் ரூட் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனா, கியூபிக் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், மெமரைஸ் பண்ணிக்கலாம். இந்த லீனியர் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனா இப்படி இருக்கும், குவாட்ரட்டிக் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனா இப்படி இருக்கும், ஸ்கொயர் ரூட், கியூபிக் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், காப்-டக்லஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், எக்ஸ்போனென்ஷியல் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், ஸ்பில்மேன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு ஒரு டைம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? திஸ் வாட் ஆல் அபவுட் ப்ரொடக்ஷன் எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் பத்தி பார்ப்போம். இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஐ வில் ரிப்ளை டு தட் கமெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. வில் மீட் யூ சூன்.